தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா அஸ்ட்ராலஜர் ஃபெமி அருண் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சந்தோஷம் மேம். பொதுவாவே ஒரு ஒரு பெரிய மனிதர் இருப்பாரு, அவரை பார்த்துட்டு எவ்வளவு நல்ல மனுஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திடீர்னு அவரோட ஏதாவது ஒரு டார்க் சைடு தெரிஞ்சிருச்சுன்னா எவ்வளவு நல்லவரா இருந்தார் இந்த சமூகத்துக்குள்ள, எப்படி இவருக்குள்ள இப்படி ஒரு டார்க் சைடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே தான் எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. ஓ, இப்படி எல்லாம் இருக்கு போல. நல்ல மனிதர்களுக்கு பின்னாடி இல்ல கெட்ட மனிதர்கள் யாரா வேணா இருக்கட்டும், ஒரு மனுஷனுக்கு பின்னாடி ஒரு டார்க் சைடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒவ்வொரு ராசிகளுக்குமே ஒவ்வொரு விதமா மாறும் இல்லையா மேம்? ஆமா, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு இதுவா மாறும். முதல்ல சமுதாயத்துல நம்ம எல்லாருமே கடந்து போகக்கூடிய விஷயங்கள் 4 விஷயம் இருக்கு. ஆமா, அது இப்போ ஒரு கட்டம், ஒரு மேஷ ராசின்னு ஒரு கட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 4 பங்கு இருக்கும். அதாவது தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். அப்போ ஒரு வழி நமக்கு எல்லாருமே தர்மத்தின் வழி. இப்போ இந்த நீர் ராசி, நெருப்பு ராசிகள், வாயு ராசிகள்லாம் இருக்கு இல்லையா? அப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்களும் அவங்க டார்க்கர் சைடுன்னு பார்த்தா பின்னாடி வரக்கூடிய விஷயங்கள், அதாவது 12ஆம் வீடு தொடர்பெடும்போது அது என்ன ஆகும்னா இவங்களை ஆபத்துல தள்ளக்கூடிய விஷயமா மாறும். இவங்க அந்த தர்மத்தை நோக்கி போகும்போது அதுக்கு பின்னாடியில என்ன இருக்கும்னா அந்த ஒரு காமராசி வேலை செய்யும், இல்லைன்னா ஒரு மோட்ச ராசி. இவங்க மோட்ச ராசி கரெக்டா அந்த இடத்துக்கு போய் சேரணும். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க போக வேண்டிய பாத் வேற. ஏன்னா இவங்க இருக்கக்கூடியதே ஒரு தர்ம ராசியா இருக்கலாம். கண்டிப்பா. அப்ப இவங்களை படுகொலையில தள்ள போறது யாரா இருக்கலாம்னா அவங்க பின்னாடி இருக்கக்கூடிய ராசி இவங்களை தள்ளி விடுறோம். இதுதான் டார்க்கஸ். அதனாலதான் நிறைய பேர் நல்ல பொசிஷன்ல இருந்தா சடனா ஏன் அவங்களுக்கு அந்த திசா புத்தி கரெக்டா வேலை செய்யும் போது ஒரு தவறான திசா புத்தி வேலை செய்யுது, அதாவது கெட்ட திசை ஒரு வேலை செய்யக்கூடிய நேரத்துல என்ன ஆகும்னா இவங்களுக்கு ஒரு நல்ல பெரிய இடத்துல இருந்தா இப்ப இப்படி இருக்காங்கிற லெவலுக்கு வந்துடும். இப்ப பொதுவாவே எல்லா ராசிக்காரர்களுமே இதுக்கு அடங்குவாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அது கேள்விக்குறிதான் இல்லையா? ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு ஒரு குணாதிசயம் இருக்கும், இல்ல அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற டார்க்கர் சைடு ஒரு மாதிரி இருக்கும். ஆனா இப்ப பொதுவா பாத்துக்கிட்டு இருக்க மக்களுக்காக இந்த ராசிக்காரர்களுக்கு பின்னாடி நீங்க யோசிச்சு கூட பார்க்க வேண்டாம், கண்டிப்பா டார்க்கர் சைடு இருந்தே இருக்கும் அப்படின்னு ஏதாவது ராசிகள் இருக்கா? பர்டிகுலரா நம்ம சொல்ல போனா ஒரு 4 ராசி இருக்கு. ஓகே. அதாவது மிதுனம், கன்னி, விருச்சிகம். இதுல அதாவது இப்ப என்ன கொண்டு வந்தாலும் ஃபைனல் டிசிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய கிரக நிலையங்களை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா சடனா இப்போ நான் ஒரு மிதுன ராசி சொல்லிட்டேன்னா அவங்க அடுத்து நாங்க அப்போ எங்களுக்கு என்ன மைனஸே தான் இருக்கா பிளஸ் நம்ம கிளைண்ட்ஸ் கேட்க வருவாங்க. கண்டிப்பா. சோ அப்படி கிடையாது. இருந்தாலும் நம்ம படிச்ச சாஸ்திரத்துல கொடுத்திருக்காங்க இவங்களுக்கு டாக்டர் சைடுங்கிறது கண்டிப்பா இருக்கும். அப்போ அதாவது என்னன்னா இவங்க ஆக்சுவலி மிதுன ராசிக்காரங்களே டுவெல் கேரக்டர்ல வேலை செய்யக்கூடிய பர்சன். அப்ப இவங்க பாசிட்டிவ்ல போயிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு என்ன ஆகும்னா சடனா ஒரு ஷேடோ லைஃப் ஸ்டார்ட் ஆகும். அப்ப இது நம்ம 100% அப்படின்னு சொல்லிட முடியாது, அவங்களோட கிரகத்தை ஆராயணும். சோ கன்னி ராசி பாத்தீங்கன்னா ஒரு கலில் இருதரம் தடுக்காதுங்கிறது நான் நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்கேன். அது கண்டிப்பா. ஏன்னா இவங்க எதை எடுத்தாலும் ஒண்ணு நம்பிடுவாங்க. எந்த பர்சன் அவங்க 6000 தன்மையை விட்டுக்கிட்டு சடன் ஆக்ஷன்ல இறங்கக்கூடியதுதான் கன்னிராசி. உடனே நம்பி அப்புறம் யாரு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா எடுத்துட்டு போறாங்களோ அவங்களும் நம்பிடுவாங்க. சோ அதுல என்ன ரியலிஸ்டிக் இருக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சா இந்த கன்னி பெஸ்ட். அப்படி பாத்தீங்கன்னா விருச்சிகம், இவங்க யோசிக்கிற டெண்டன்சி இவங்களுக்கு இருக்காங்கிறதே கொஞ்சம் ரேர் தான். இதுல பிரில்லியன்ட்டும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் நம்ம இருக்காங்க. ஆனாலும் இவங்களுக்கு சடனா அந்த கெட்ட குணங்கள் வேலை செஞ்சு நல்லா போயிட்டு இருக்க வழியும் சடனா ஆஃப் ஆயிரும். சோ அந்த ஒரு கேரக்டர் இந்த விருச்சிகம், கன்னி, மிதுனம். சோ இவங்க கொஞ்சம் கூட இவங்களுடைய லைஃப் பேட்டர்னை இன்னுமே கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்றது பெட்டர். கண்டிப்பா மேம். இந்த 3 ராசிகள் சொல்லும் போதே அப்ப இன்னும் மத்த ராசிகளுக்கு பின்னாடி என்னென்ன டார்க் சைடு ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கு அதை கேட்டே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வம் வருது இல்லையா? சோ இப்போ அடுத்ததா கும்பராசிக்காரர்கள். பொதுவாவே கும்பராசிக்காரர்களை வெளியே பார்க்கும்போது இந்த சமூக அக்கறை ரொம்ப அதிகமா இருக்கும், மத்த மக்கள் மீது ரொம்ப அக்கறையா இருப்பாங்கன்னு யோசிப்பாங்க. ஆனா சொந்த குடும்பத்துல கேட்டாதான் தெரியும் எங்க வீட்லயே யாரையும் மதிக்க மாட்டேன்றாங்கப்பா, வீட்டுல கண்டுக்க மாட்டேங்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இந்த பார்ஷியாலிட்டி? ஏன் சமூகத்துல மட்டும் நான் ரொம்ப அக்கறையான ஆள், பொறுப்பான ஆள்னு காட்டிக்கிட்டு குடும்பத்துல ஏன் அதை காட்ட தவறுறாங்க கும்பராசிக்காரர்கள்? கும்பத்துக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு கலசம், அதுக்கு உள்ள நிறைய விஷயங்கள் மறைப்பொருள் இருக்கும். அது வெளியே தெரியறது ரொம்ப ரேர். சரி, அப்ப இவங்களுக்கு ஒரு ஆற்றல் நிறைய இருக்கும். அந்த ஆற்றல் எல்லாம் தன்னுடைய சொந்த சமுதாயத்துலதான் கேவலப்படுறாங்கன்னு ஒரு பைபிள் ஒரு இது உண்டு வசனம். ஜீசஸோட சொல்லுவார், என்னுடைய சமுதாயத்துல மட்டும் தான் நான் கேவலப்படுறத தவிர வெளி உலகத்துல இல்லைங்கிறது இந்த கும்பத்துக்கு பொருந்தும். எப்படின்னா இவங்க எவ்வளவு தன்னை பெரிய ஆளா வீட்டுக்குள்ள பேசினாலும் அது எடுபடாது. ஆனா வெளியே இவங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். ஏன்னா இவங்க அவ்வளவு அறிவு சார்ந்த விஷயத்த பேசுவாங்க வெளியே.
மத்தவங்களுக்கு உதவியாவும் இருப்பாங்க. இப்ப இவங்களுக்கு என்ன பிடிக்கும் கும்பத்துக்குன்னா, இப்போ ஒரு ஹெல்ப் நம்ம பண்ணா அவங்க அதோட நன்றியோட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ரிட்டர்ன்ஸ் கூட பண்ணணும்னு அவசியமே எதிர்பார்க்க மாட்டாங்க. பட் நினைச்சு பாருங்க அவர் பண்ண நன்றி. அது அதாவது நினைச்சுக்கணும். இவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்க அதை மறந்துட்டாங்களா மறக்கலான்னு வரைக்கும் தெரிய வரும். அவங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் பவர் உண்டு இந்த கும்பராசிக்காரங்களுக்கு. சோ ஆனா வீட்டுல ஒரு ஹெல்ப் பண்ண என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நீ என்ன பெருசா பண்ணிட்டியா, இதே எல்லாரும் பண்றது தானே இப்படின்னு சிறுமைப்படுத்தப்படுவாங்க. அதனால மேக்சிமம் கும்பராசி நபர்கள் வந்து வீட்டுல பெருமை கிடைக்காது. சரி, இப்போ ஒரு ஆளு சொசைட்டில பெரிய நபரா இருப்பாரு, ஆனா அவங்க வீட்டு வாசல் படி வந்தோன்னு அவங்க அந்த பெருமையெல்லாம் போயிரும். நீ எங்களுக்கு மகன் இல்ல ஹஸ்பண்ட் பெருசா அப்படிங்கிற கேள்வி வர்றது வந்து அந்த அதுக்கு ஃபைட்டும் பண்ண மாட்டாங்க, காமா போயிருவாங்க. ஆனா அவங்களுக்கு வெளியே வந்து ஒரு நல்ல பெயர் இருக்கும் குடும்பத்துக்கு. நல்ல அறிவு சார்ந்தவர்கள் நபர்கள் கண்டிப்பா எதுலயுமே யூனிக்கா இருப்பாங்க. அதனால கூட இவங்க தங்களை வந்து நம்ம எல்லா விஷயங்களும் பண்றோம், நம்ம கொஞ்சம் ஒரு பெரிய லெவல்ல இருக்கோன்ற ஒரு மனநிலையில இருப்பாங்களோ மேம்? மனநல அப்படி வராது அவங்களுக்கு. இவங்க எப்படின்னா உலகத்துல இனிமே ஒண்ணு சாதிக்கலன்னு நினைப்பாங்க. அந்த மனநலங்கிறது வெளியே இருந்து ஒரு விஷயத்த நம்ம காட்டுறது அப்படி இருக்கும். மத்தபடி அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இன்னும் நான் ஒண்ணுமே சாதிக்கல, இன்னும் நிறைய விஷயம் கத்துக்கணும், புதுசா கத்துக்கணுங்கிற ஆற்றல் எல்லாம் இவங்களுக்கு தான் இருக்கும். அதாவது இப்போ ஒரு விஷயம் வருதுன்னா அதோட வேர் எங்க இருக்குன்னு தோண்டி பார்க்கணும்னு ஆசை வந்து இவங்களுக்கு வரும். கண்டிப்பா கண்டிப்பா. எல்லாரும் வந்து மேலோட்டமா அந்த ப்ராடக்ட் பத்தி யோசிக்கிறாங்க. இதோட ஃபர்ஸ்ட் தோன்றப்பட்ட இடம் எங்க அப்படிங்கறது ஆராயறது இந்த கும்பராசிக்காரங்க தான் ஆராய்வாங்க. கண்டிப்பா. மத்த மனிதர்களை விட நம்ம கொஞ்சம் வித்தியாசமானவங்க. ஏன்னா நம்ம மத்தவங்க மேல ரொம்ப அக்கறையா இருக்கும், அதெல்லாம் நினைப்பாங்க இல்லையா இவங்க. சோ இவங்க ஏதாவது விசித்திரமான சில விஷயங்கள் பண்ணுவாங்களா மேம் இவங்க கேரக்டர்ஸை தாண்டி? இவங்க வந்து புதுமையை வந்து கண்டுபிடிக்கணும்னு தான் நிறைய நினைப்பாங்க. இப்போ பழசு நிறைய எல்லாருமே வகுத்து வச்சிருக்கிறத நம்மளே ஃபாலோ பண்ணாம நம்ம ஒண்ணு வச்சு வைப்போமே, இப்போ நான் வந்து பிறந்தேன் இறந்தேன் இருக்காம நான் இன்னைக்கு இந்த உலகத்துல ஒண்ணு பண்ணி வச்சுட்டு போறேன், இதை வரக்கூடிய தலைமுறைகள் ஃபாலோ பண்ணட்டும், அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன்ஸ் இதை ஃபாலோ பண்ணட்டும் அப்படின்னு ஆனா கண்டிப்பா நடக்கும் செய்யும். இதுக்கு முன்னாடி பார்த்த ஜெனரேஷன்லயுமே நிறைய கும்பராசி தலைவர்கள் இருக்காங்க, அவங்க நம்ம இன்னைக்கு ஃபாலோ பண்றோம். இன்னுமே நிறைய தலைவர்கள் உருவாயிட்டு இருக்காங்க கும்பராசியில, இவங்க நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அந்த மாதிரிதான் அவங்களுடைய இருக்கும். அப்போ அவங்க கண்டுபிடிக்கிற மெண்டல் இருக்கிறதுனால ஃபேமிலியோட அட்டாச்மெண்ட் எல்லாம் வந்து அவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு கொடுக்க முடியாது. கண்டிப்பா மேம். இப்ப கும்பராசிக்காரர்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய டார்க் சைடு என்னவா இருக்கும்? டார்க் சைடு வந்து இவங்க இந்த புதுமையை கண்டுபிடிக்கணும்னு போறது வந்து 100% பெஸ்ட். இவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பழையதையே கடைஞ்சிட்டு இருப்பாங்க. பழைய விஷயத்தை எடுத்து பழமைவாதிக பேசுறது வந்து இவங்களுக்கு செட் ஆகாது. சோ அப்ப இவங்களுக்கு கொடுக்கப்பட்டதே என்னன்னு பாத்தீங்கன்னா, புதுசா கண்டுபிடிக்கணும், இந்த உலகத்துக்கு ஒரு புதிய விஷயத்த எடுத்துட்டு வரணுங்கிறதா கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த பழையச கடைஞ்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து செட் ஆகாது. அதான் அவங்க டார்க் சைடு. புதிய விஷயங்களை ட்ரை பண்ணணும். கண்டிப்பா. இப்ப கும்பராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்கள் கிட்ட கவனமா இருக்கணும்? மேஷ ராசிக்காரங்கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இவங்களுடைய ஈகோ வந்து பிரச்சனை ஆகுறதே அங்கதான். இவங்களோட திறமை எல்லாமே வந்து அவங்க பார்த்து பொறாமப்படுறது, நிறைய விஷயத்துல இவங்களை வந்து டாமினேட் பண்ண நினைக்கிறது எல்லாமே இந்த மேஷமும் கும்பமும் நண்பர்களா இருந்தா கூட எப்பவுமே ஃபைட்டிங்ல தான் இருக்கும். அவங்க வந்து அவங்களுடைய தத்துவத்தை நியூ பார்ன் பேபி மாதிரி எல்லாமே ஒண்ணுமே தெரியலாம் பெருசா காட்டிக்கிட்டே இருப்பாங்க. பட் இவங்க வந்து நிறைய அறிவு சார்ந்த விஷயத்துல பேசுவாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த வந்து என்னன்னா பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட நம்ம உனக்கு என்னன்னா உனக்கு நீ பாத்துக்கோ, எனக்கு என்ன நான் பாத்துக்கோ பெஸ்ட். கண்டிப்பா மேம். கும்பராசிக்காரர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பெஸ்ட் அட்வைஸ் என்ன? பழசு உலகத்துல இருக்கு, அதை நீங்க ஆராய வேண்டிய அவசியம் இல்ல. சோ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலையெழுத்து என்னன்னா நியூவா ஏதாவது கண்டுபிடிக்கிற ஆற்றலே இந்த கும்பத்துக்குள்ள இருக்கு, மறைப்பொருளா இருக்கும். இப்ப நிறைய பேர் உடனே கேட்கலாம், நாங்களே சும்மா இருக்கோம் மேடம், நீங்க என்ன சொல்றீங்க? 100% அந்த ராசிக்கான டெண்டன்சி இது. அப்ப நீங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு சக்தி வந்து இந்த பூமியில கண்டிப்பா இருக்கும். அதை நீங்க தேட 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 நமக்கு அந்த தேடலோட வழி காட்டுற மாதிரி கண்டிப்பா கிடைக்கும். நீங்க அதை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா.